ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SudhaSri கிச்சன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கோதுமை பன்னு. இந்த கோதுமை வச்சு நம்ம வீட்லேயே அழகாக ஹோம்மேட் பன் பண்ணியிருக்கோம். ரொம்ப சூப்பராக, ரொம்ப ஈஸியாக, குக்கரில் வைக்காமல், ஓவனில் வைக்காமல், நம்ம வீட்லேயே தோசைக்கல்லில் மட்டுமே வச்சு பயன்படுத்தி இந்த மாதிரி செஞ்சுருக்கோம். ரொம்ப சாஃப்டான இந்த பன்னு ரொம்ப அட்டகாசமாக வந்திருக்கு. இந்த அருமையான கோதுமை பன்னு எப்படி இருக்குன்னு பிச்சு பார்க்கலாமா? எவ்வளோ அருமையாக சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா? ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம வீட்லேயே இந்த அருமையான பண்ணை செய்யலாம். இந்த அருமையான பண்ணை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? பஞ்சாக இருக்குது பாருங்கள், அட்டகாசமாக வந்திருக்கு. கோதுமை மாவு பண்ணை செய்கிறதுக்கு முதல்ல 3/4 கப்புக்கு கொஞ்சம் சூடான தண்ணி எடுத்துட்டேன். 2 ஸ்பூனுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூனுக்கு ஈஸ்ட்டு சேர்க்குறேன். 2 ஸ்பூனு. இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த சுடு தண்ணியில் ஈஸ்ட்டும் சர்க்கரையும் 2 ஸ்பூன் போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. இது ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். அடுத்தது என்ன செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆச்சு, திறந்து பார்க்கலாம். நம்ம கலந்து வச்ச ஈஸ்ட் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகிருக்கு. இப்போ இது கூட 2 கப்புக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். 2 கப் கோதுமை மாவு, பால் பவுடர் 2 ஸ்பூனு, உப்பு ஒரு 1/2 ஸ்பூனு, நம்ம நார்மலாக பயன்படுத்துகிற குக்கிங் ஆயில் 2 ஸ்பூனுக்கு. இப்போ இது நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கணும். சப்போஸ் நம்ம சேர்த்த தண்ணி பத்தலைன்னா மறுபடியும் சுடு தண்ணி கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்படி கொஞ்சம் கையில் ஒட்ட தான் செய்யும். அப்போ தான் அது நல்லா புஷ்ஷுன்னு பொங்கும்போது கரெக்டாக இருக்கும். ரொம்ப கெட்டியாக வச்சோம்னா அப்புறம் பன்னு ரொம்ப கெட்டியாகிடும். இந்த மாதிரி கொஞ்சம் லூஸாக தான் இருக்கணும். இப்போ இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டாச்சு. நம்ம கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். எந்த பக்கம் காயாமல் இருக்கணும் அந்த மாதிரி நம்ம நல்லா சுற்றி ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா சுற்றி ஆயில் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ ஒரு 1 மணி நேரம் மூடி வச்சுருவோம். அதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். வாவ், நம்மளுடைய கோதுமை மாவு பன்னு நல்லா புஷ்ஷுன்னு டபுளாக நல்லா உப்பி வந்திருக்கு. இப்போ நம்ம இதை அப்படியே கை வச்சு நல்லா மறுபடியும் பிசையணும். ஊறினோடனே கரெக்டாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி வந்துடும். ஒரு 5 நிமிஷமாவது விடாமல் பிசைஞ்சிட்டு இருந்தால் தான் நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும் பன்னு. ஒரு 5 நிமிஷம் விடாமல் நம்ம இந்த மாதிரி பிசைஞ்சிட்டே இருக்கவும் நம்மளுடைய பன்னு நல்லா சாஃப்டாகவே இருக்குது. அதை பார்த்தீங்களா? இந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ அடுத்தது என்ன செய்யுதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம இந்த கோதுமை பன்னு வந்து நம்ம எப்படி செய்ய போகிறோம்னா, குக்கரில் எதுவும் வைக்க போகிறதில்ல. இந்த மாதிரி ஒரு தோசைக்கல்லை நான் ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்க போகிறேன். இப்போ இது ப்ரீஹீட் ஆகிட்டே இருக்கட்டும். அடுத்தது நம்ம அடுப்பில் வச்ச தோசைக்கல்லை வந்து ப்ரீஹீட் ஆகிட்டே இருக்குது. அந்த நேரத்தில் நம்ம இந்த ப்ரெட்டுக்கு என்னென்ன செய்யணுமோ ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய கோதுமை பன்னு எந்த அளவுக்கு நல்லா பஃப்னு வருமோ அந்த அளவுக்கு நம்ம இங்கே ஆயில் அப்ளை பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம எடுக்கும்போது ஈஸியாக வரும். அதனால் இந்த ஓரங்களையும் சேர்த்து நாம் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக சுற்றி ஆயில் அப்ளை பண்ணியாச்சு. அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த கோதுமை பன்னை இந்த மாதிரி நல்லா உருட்டி இந்த மாதிரி வச்சிடலாம். சுற்றியும் ஒரே மாதிரி கனமாக இருக்கிற மாதிரி இதை நம்ம தட்டி வச்சாச்சு. அடுத்தது மேலே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிடுவோம். இந்த ஆயில் அப்ளை பண்ணுறதுனால நமக்கு இந்த பக்கம் எதுவும் காயாமல் இருக்கும். ஃபுல்லாக ஆயிலெலாம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம மறுபடியும் இப்படி ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சுருவோம். காற்று போகாத மாதிரி ஒரு மூடி வச்சு நம்ம மூடிடணும். இந்த இடத்துல எதாவது ஹோல் இருந்துச்சுன்னா கூட நம்ம சின்னதாக அது ஒரு பேப்பர் ஏதாவது வச்சு க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்படி மூடி வச்சிட்டோம்னா நம்ம உள்ளே வச்சுருக்கிற மாவு மறுபடியும் டபுள் ஆகிடும். இப்போ திறந்து பார்க்கலாம். நல்லா டபுள் ஆகி வந்துருச்சு. காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துருக்கேன். ஏதோ ஒரு ப்ரெஷ்ஷால் நம்ம இப்படி எடுத்து இப்படி மேலெல்லாம் நல்லா இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா இந்த பாலை நம்ம தடவி விட்டுறலாம். அடுத்தது வெள்ளை எள்ளு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அதை எடுத்து இது மேலே அப்படியே தூவி விட்டுறலாம். நம்மளுடைய ப்ரெட்டு நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும். ஒரு ஸ்பூன் எள்ளு எடுத்து இந்த மாதிரி நல்லா தூவி விட்டாச்சு. அடுத்தது நம்ம ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கிற இந்த தோசைக்கல் மேலே நம்ம இந்த கடாயை வச்சிடுறோம். இப்போ இதை மூடிடலாம். லோ ஃப்ளேம்லேயே ஒரு 10 நிமிஷம் இருக்கணும். நம்ம இந்த மாதிரி மூடி போட்டு மூடும்போது ஹோல் எதுவும் இருந்துச்சுனாலும் இந்த மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு தான் செய்யணும்.
இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். மறுபடியும் 15 நிமிஷம் மூடி வைக்கலாம். மறுபடியும் 15 நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். நம்ம கோதுமை பண்ணு நல்லா வாசனையாக சூப்பராக இருக்குதுங்க. வாசனை அவ்வளோ நல்லா வருது. 2 பக்கமும் நல்லா சூப்பராக வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம பேனை அதுலேருந்து இறக்கிடலாம். நல்லா சாஃப்டாகவே வந்திருக்கு. இப்போ நம்ம ஒரு துணியை போட்டு நல்லா மூடிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு அரை மணி நேரம் ஆச்சு. இப்போ நம்ம இந்த டவல் எடுத்துருவோம். நம்மளோட கோதுமை பண்ணு எந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌனாக நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இது வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்மளுடைய பண்ணை நம்ம கட் பண்ணி பார்க்கலாமா? சாஃப்டாக இருக்குது. கட் பண்ண நம்ம பண்ணு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமா? பார்க்க வந்து எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள். நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. உங்களுக்கு இந்த கோதுமை பண்ணு பிடிச்சிருந்துச்சுன்னா SudhaSri கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதே சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.